நம்மளுக்கு தேங்காய் சட்னில எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் 3 பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய் பூ, பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி. அத்தினி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: அப்புறம் சின்ன வெங்காயம், வேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், அரைச்சி வச்சு தேங்காய் சட்னி. கடாயில் எண்ணெய் ஊற்றி அப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. அடுத்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா வேணால் பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை வணக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. கருப்பாயி தொட்டால் நானும் விட மாட்டேன். வணங்கிச்சு தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வணத்துங்க. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோணும் நீ, உயிரும் நீ, வண்ணம் நீயே, வாழும் நீயே, தோளும் நீ, தோணும் நீ, உயிரும் நீ, வண்ணம் நீயே. டன் வணங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி. அவ்வளோ. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காய் சட்னி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? Very tasty.